ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக் சேனல். நம்ம சிஎம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலை பாருங்க. இன்னைக்கு அந்த என்ன ஆயிடுச்சு, அந்த வழக்கு தான் ஒரு பெரிய லெவலில் பூம் எடுத்துச்சு. இப்போ அப்படியே டவுன் ஆகி கொஞ்சமாக நம்ம எப்பயும் பார்க்குறது தானே, டவுன் ஆகிட்டே இருக்கு. ஸ்டாலின் சார் எப்போ வந்து ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வாய்ஸ் ஒன்று பேசி கொடுத்தாரோ, இல்லை நேரடியாக ஃபோன் கால் பேசி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு அமைச்சர் ஒருத்தர் போனார், நேரில் போய் ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. அவர் வந்து ரெண்டு பேர் எல்லாமே பார்த்துருப்பாங்க மோஸ்ட்லி இல்லையா. ஏன்னா தெரியப்படுத்தணும், பெரிய கான்ட்ரவர்சி ஆன பிறகுதான் அந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு, சாரி நடந்த நிகழ்வுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, பேசலாம், தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்லண்ணா. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு, அமைச்சர்கிட்ட சொல்லி இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து இப்போ எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. சரிங்க சார், ஓகே சார். இல்லை, இதுக்கு என்ன கேட்குறேன்னா, அவர் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை. சட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்தினாலே போதும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, இது வந்து கொலை. எப்படியாப்பட்ட கொலைனா, ஒரு மாநிலம் ஒரு குடிமகனை கொன்று விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை. 100%. இப்போ என்னன்னா, ஒரு சாதாரண மக்களை அடிச்சாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண மக்களை அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இஷ்யூ. அது இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ ஒரு போலீஸ்காரங்களே இருக்கட்டும், அவங்கள வந்து யாரோ ஒரு சாதாரண மக்கள் அடிச்சுட்டாங்க அப்படின்னாக்க ஒரு போலீஸ்காரங்க கம்னு இருப்பாங்களா? எப்படி கம்னு இருப்பாங்க? இல்லை, ஒரு சாதாரண ஆள் இன்னொரு ஆளை அடிச்சு கொண்டாங்கன்னா கம்னு இருப்பாங்களா? உடனடியாக சட்டம் பாஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும், உடனடியாக கேஸ் போடுவாங்க, எல்லாம் முடிப்பாங்கல்ல. நீதிபதிகளுக்கே இப்போ நம்ம ஊரை தூக்கு தண்டனை எடுத்துட்டாங்க, தெரியல உங்களுக்கு? தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை தான் வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தூக்கு தண்டனைன்றது ரொம்ப கொடூரமான தண்டனை, யாரையும் கொல்லக்கூடிய உரிமை நம்மளுக்கு கிடையாது, அது பாவ செயல்ன்றது. அதை எடுத்துட்டாங்க. இப்போ இல்லை, எங்கேயுமே மோஸ்ட்லி கொடுக்குறதே இல்லை, வெளிநாடுகளில் தான் கொடுக்குறாங்க. அப்போ நீதி சொல்லக்கூடிய நீதிபதிகளே தூக்கு தண்டனை கொடுத்து யோசிக்கிறாங்கன்னும் போது, ஒரு ஒரு கஸ்டடியில் எடுக்கல, விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போய் பொது இடத்துல அடிச்சு கொண்டுட்டாங்க. இதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அசல்ட்டா வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க குடும்பத்துக்கு வந்து என்னப்பா பண்ணலாம், போறாங்க. பணம் தரேன், வேலை வாங்கி தரேன்ப்பா. சரி, இத சொல்றது ஏங்க இத்தனை நாள்? அதான் சொல்றேன், ஏன் இத்தனை நாள் யாகையும் ஏன் பேசணும் சார்? நீங்க ஒரு பிரச்சனை பூகாம வெடிச்சு வர வரையும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? ஆமா, இப்ப ஸ்டாலின் சார் பேசுறது கரெக்டான விஷயம். அவங்க குடும்ப ஆதரவு தேவை. இது என்னைக்கு எங்க ஆதரவு சொல்லிருக்கோம்? சொல்லுங்க. அன்னைக்கு அவன் விஷயம் நடந்துச்சோ, கஸ்டடிக்கு போனால் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது சின்ன லெவலில் இருக்கும்போது, ஃபயர் ஆகும்போது வெளில தெரிய வந்துச்சுல. அடுத்த நிமிஷமே உங்களுடைய ஃபோன் நேரில் இல்லை, ஃபோன் தான் பேசுகிறாங்க சார். அதை நேரில் போயிட்டு பேச வேண்டியது தானே, பேசல. இது அடுத்த கட்டம். இப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து தனிப்படை அமைத்தி வந்து மூணாவதா ஒரு ஆளுகிட்ட போய் தானே அவங்க வந்து ஆளை கூப்பிட்டு போய் அடிச்சு கொண்டாங்க. அப்போ அந்த மூணாவதா ஒரு ஆள் யாரு, அது யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. சரி, ஏன் அந்த தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தானே அவர் அடிச்சிருக்காங்க, அதுவும் விசாரணையே எடுக்காம. இந்த சட்டங்கள் ஏன் வந்து அவங்க போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க மேல தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு மேட்டருமே இல்ல. அடிச்சு கொண்டாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லிருப்பாங்க, யார் போன வருஷம் சொன்னாலே சொல்லிருப்பாங்கல்ல. இது ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க என்னதான் சொல்லியிருந்தாங்க ஆரம்ப காலத்துல, கீழே தவறி விழுந்து இறந்ததா பதிவு பண்ணிருக்காங்க. அது ஃபேக் எஃப்ஐஆர். இந்த வீடியோ மட்டும் வரல அப்படின்னா இது அப்படிதான் போயிருக்கும், ஃபேக் எஃப்ஐஆர். அதுதான் உண்மை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேலை ஒன்றும் பண்ணிருப்பாங்க. நாங்க பாடி எரிச்சிட்டாங்க, ஆதாரம் உங்கள்கிட்ட இல்ல. அடுத்த கட்டம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அசல்ட்டா கலைச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அது இருக்கு இல்ல, எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவாங்க. அப்ப இந்த வீடியோ மட்டும் அந்த பையன் துணிஞ்சு எடுக்கல அப்படின்னா இப்ப அந்த பையனை தேடிட்டு இருப்பாங்க தெரிஞ்சு. இல்ல அந்த பையன் நேரம் ஓப்பனா நீதிபதி கிட்ட போய் மாட்டினாங்க, அதனால தப்பிச்சிட்டாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப சட்டப்படி ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பையனுக்கு எது நடந்தாலும் தவறுதெல்லாம் அவனே செல்ஃபா ஏதாவது பண்ணா கூட அந்த யார் மேலதான் போலீஸ்கார மேலதான் வழக்கு, அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் வந்திருக்காரு. இன்னைக்கு வந்திருக்காரு.
கொஞ்சம் தள்ளிடுறேன் தம்பி பேனா பத்துங்க நேற்று வந்து ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து போன் காலம் மூலியமா அழைப்பு எடுத்து நன்றி சாரி என்னை மன்னித்து விடுங்கள் எங்க ஆட்சி நடந்தது தவறு ஒத்துக்கிட்டார்ல. ஆமா, அதை தொடர்ந்து இப்ப விஜய் வந்திருக்காரு. அப்ப இத்தனை நாட்களா என்ன பண்ணுங்க, அப்பா வந்து எல்லாரையும் பால் டப்பா கொடுத்து படுக்க வச்சு தூங்க வச்சிருக்காரு. விஜய் மட்டும் இல்ல, எல்லா அரசியல்வாதியுமே தூங்க வச்சிருக்காங்க. ஆமா, அப்பா ஏஞ்சிங்க வந்து போன் போட்டு கேட்டவுடனே பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு, எங்க அப்பா காணோம்னு சொல்லிட்டு. இப்ப நல்லா கேளுங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் அருமையான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, நல்லா கேளுங்க. அதாவது இத்தனை நாள் நடந்துருச்சு, ஒரு ஆள் கூட இன்க்ளூடிங் சீமான் சார் இருக்கட்டும், சீமான் சார் என்ன ஆனாருன்னே தெரியலங்க. அவரு சீமான் சார் எங்க போனாரு, திரு அண்ணாமலை சார் எங்க போனாரு, பிஜேபியில முக்கிய புள்ளியா அவர் தான் இருக்கு, அவரு காணோம். நைனா நாயந்திரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ள ஆள காணோம். சரி அப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சத்யராஜ் ஒரு பழைய சொல்லுவார் தெரியுங்களா, என்ன தெரியுமா, அந்த மாதிரி அரசியல்வாதிகள் உள்ள தோல் மேல கைப்பட்டு பேசிப்பாங்க, வெளில வந்தாதான் அரசியல் பண்ணுவாங்க. அப்ப இதுல பச்சையா தெளிவா தெரியுதுன்னா, ஒரு சிஎம் சார் வந்து வெளில வந்து பேசுற வரைக்குமே இந்த அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி ஒண்ணுமே பேசவே இல்லையே, வரவே இல்லை. இப்ப ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவன் வராரு, வைகோ வராரு, விஜய் வராரு, எல்லாரும் இப்போ இதுக்கு முடியாம அப்ப வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் சும்மா விஷயம் சொல்லிடுறேன், அது வரைக்கும் நீங்க பேசாதீங்க, நான் வந்து பேசுறோம். அப்ப இப்படிதான் நடக்குதா, இல்ல நம்ம எதாத்தமா சொல்றோம் அப்படிதான் நடக்குது? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஊடகத்திலயும் நீங்க யாரும் பேசக்கூடாது, ஊடகத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. சினிமாத்துல யாரும் பேசக்கூடாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. அரசியல் யாரும் பேசக்கூடாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன் சார், விஜய் சார் கூட கட்சியை நம்ம இப்படி ஒரு மாற்றா பாத்துட்டு இருக்கோம். ஆமா, இவரும் இவ்வளவு ஒரு வித்தியாசமான பண்றேன்னு ஏத்துக்கவே முடியல. இப்ப அவர் வந்து நன்கொடைங்க, இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு 2 லட்சம் தராது. 2 லட்சம் எதுக்கு? நான் வழியில இருக்கப்ப எனக்கு தட்டி குட்டி என் தோலை தட்டி கொடுக்காது, நீ பணத்தை கொடுத்து சரி போயிடுமா? அது வெளில வந்தா கான்ட்ரவர்சி ஆகலாம், எரிசா அரசியலுக்கு வரணும், தேவையில்லை. இது நடந்த நிகழ்வு வந்து ஒரு அரசியல் பண்றதுக்கான நிகழ்வு கிடையாது, மனித மாண்பு இறந்து போனதுக்கான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சிம்பிளா ஒரு விஷயங்க, ஒரு இன்னைக்கு விஜய் சார் அதிகமா பேசுறோம்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் பேசக்கூடிய கட்டாயத்துல இருக்குன்னா அவரை நம்பி எவ்வளவு பேர் அவர் நம்பி இருந்தா அடுத்த மாற்றா இருப்பான்னு சொல்லிட்டு இவரும் சராசரியா அரசியல் பண்றதை நம்மள ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு வரும்னு அவசியம் இல்லை சார். நீங்க என்ன பண்ணிக்கலாம், வராம நீங்க போராட்டம் சொன்னீங்கல்ல, 3ஆவது போராட்டம் நடத்துறதா, அதே இடம் அந்த போராட்டத்துல கலந்துருக்கலாம். அதை பாருங்க, 3ஆம் தேதி அவர் போராட்டம் அறிவிச்சாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா அது 6ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமாகும். அப்ப கூட்டம் கூட்டுறதுக்கும் அரசியல் பேசுறதுக்கும் தான். அப்ப நீங்களும் மத்த அரசியல்வாதின்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அரசியல்வாதி இப்படிதானே அரசியல்வாதி இருப்போம், நாங்க இப்படிதான் செயல்படுவோம், இப்படிதான் செய்வோன்றத எந்த கட்சியும் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி தெரியல. எனக்கு பயமா இருக்கு, மக்கள் திரும்பிட்டு பயமா. 2024 என்ன வேணாம், 2002 நடக்க போகுது கிடையாது, திரும்பவும் அதே ஆச்சுன்னா வரப்போன்னு நினைக்கிறேன். என்ன ஆக போகுது தெரியல. ஒரு விஷயத்தையே இவ்வளவு கட்டுக்கோப்பா நடத்த முடிஞ்சவங்களுக்கு எலெக்ஷனை ஈஸியா முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரி, அரசியல்வாதிகள் ஒருத்தவங்க வரல, இன்னைக்கு வந்து இனிமே ஒருத்தவங்க தான் வருவாங்க. ஏன்னா இல்ல எழுப்பி விட்டாரு. இப்ப ஃபர்ஸ்ட் எழுப்பினது யாரும் தளபதி எழுப்பி விட்டாங்க. தளபதி வந்து அவர் எழுப்பின கடமையா, சரி நான் வந்து நான் என் வேலை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டாரு. பர்மிஷன் வாங்கிட்டு வர முடியும், சிஎம் சார் இருக்காங்க இல்லைங்களா, இவர் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர முடியும். இவர் பர்மிஷன் வாங்க முத நாளே அந்த பிரச்சனை வெடிக்கும் போது ஒரு ட்விட்டோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பதிவுல ஆறுதல் சொல்ற மாதிரி போன் காலோ பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நம்ம அதை பத்தி பேச போறது கிடையாது. இதை விட்டுருப்போம். நம்ம எப்படி பேசிட்டு இவங்க போன பிறகு அவங்க வராங்க, சரி அதை விடுங்க. இவரு வந்தாரா எப்ப? அதுக்கப்புறம் யாரும் வந்தா? அதுக்கப்புறம் இனிமே வந்து ஒருத்தான் வந்துட்டு இருக்காங்க. சரி வருவாங்க. இப்ப நம்ம நடிகர்கள் இழுக்க வேணாம்னு நினைச்சோம், ஆனா இழுத்து பேசக்கூடிய கட்டம். சென்ற ஆட்சியில வந்து இதே லாக்அப் டெத் நடக்கிறப்ப
எந்தெந்த நடிகர்கள் என்னென்ன ட்வீட் பண்ணுறேன்னு எடுத்து படிங்க. அது நான் ஃபோன் பார்த்து சொல்லிடுறேன். ஏன்னா நான் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் பார்த்து சொல்கிறேன் பாருங்க. அது பாருங்க அந்த வழக்கில் ட்விட் போட்டுருக்காங்க பாருங்க. அப்போ ட்விட்டு கூட இப்படி நடக்குது போல இருக்கு பாருங்க. ரஜினிகாந்த் சார் போட்டிருக்காங்க, டி இமான் சார் போட்டிருக்காங்க, சௌந்தர ரஜினிகாந்த் போட்டிருக்காங்க, ரவி மோகன் போட்டிருக்காங்க, கமலஹாசன் சார் போட்டிருக்காங்க, பா ரஞ்சித் போட்டிருக்காரு, விஷ்ணு விஷால் போட்டிருக்காரு, சாந்தனு பாக்கியராஜ் போட்டிருக்காங்க, கார்த்திக் சுப்ராஜ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் போட்டிருக்காங்க, வேற யாரு சிபி சத்யராஜ் போட்டிருக்காங்க, கார்த்தி போட்டிருக்காரு, வைரமுத்து போட்டிருக்காரு, நிவேதா தாமஸ் போட்டிருக்காங்க, திரு கரு பழனியப்பன் போட்டிருக்காரு, நிவேதா பித்ராஜ் போட்டிருக்காங்க, கீர்த்தி பாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ராகவா லாரன்ஸ் சார் போட்டிருக்காங்க, சூர்யா சிவகுமார் சார் போட்டிருக்காங்க, ஜோதிகா போட்டிருக்காங்க, இன்னும் பல பேர் சொல்லிட்டே இருக்கோம். இது எதுக்காக தெரியுமா? நம்ம கமல் சார் போட்டிருக்காங்க. ரஜினி கமல்ன்றவங்க ரெகுலரா அவங்க இதில் ஃபாலோ பண்ணாங்க. அப்ப நடிகரோட ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நடிகர்கள் தன் தலை சிறந்த நடிகர்னு நிரூபிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆஸ்கர் இதுக்கு கொடுங்க சார். நீங்க என்ன காரணம் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி? ஏன்னா எல்லாருமே ஃபேன்ஸ் தாங்க, எல்லாருக்கும் இப்போ சொன்ன நடிகர் எல்லாருமே பிடிக்குங்க. ஆனா அதை சினிமா நிறுத்திக்குங்கடா, நாங்க வந்து இப்படி தாண்டா இருப்போன்றதை நிரூபிச்சிட்டாங்க. இது மக்களுக்கு சினிமா ரசிகர் தன் தொண்டை சட்டை கீழ் சண்டைக்கு போக சொல்றாங்களா ரசிகர்கள் சொல்றாங்களா? இல்ல எனக்கே சில விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. அவருக்கு ஒன்னும் சட்டை கீழ் சண்டைக்கு போக சொல்ற ரசிகர்கள் இருக்காங்களா? அவங்க எல்லாம் வாயை முட்டை வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்லி நீங்க ஒண்ணு வேணாம் சார். நீங்க சினிமா நடிச்சீங்க, இன்னும் ரசிப்போம் ஜாலியா கொண்டாடுங்க. சினிமாவில் மட்டும் வச்சுக்கிறோம். தயவு செஞ்சு இனிமே அரசியல் சம்பந்தமா யாருமே போடாதீங்க. ட்விட்டரோ இந்த மாதிரி இந்த பொது நிகழ்ச்சிகளை பத்தி பேசாதீங்க. இதுக்கு எப்ப நீங்க குரல் கொடுக்கலையோ உங்களுடைய முழு சாயம் தெரிஞ்சுல. அது சினிமா நடிகர்கள் நாடகவாதிகள் நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா காசு கொடுத்தா என்ன செய்வாங்க. ஆமா, எப்படி தெரிஞ்சு போச்சா? எப்படி இந்த ஆட்சி வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி கம்முனு சொல்லிட்டு அவங்க கம்முனு இருக்காங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? இல்ல ஒரு விஷயம் தெரியுது, அவங்க சைட்ல பிரஷர் இருக்கலாம். ஓகே ரைட், இனிமே எதுவும் போடாதீங்க, அவ்வளவுதான். உங்கள்ட்ட போட சொன்னாலும் போடாதீங்க. பொது பணிகளை ஈடேப்படாதீங்க. உங்க நடிகர்களா காசு நடிக்கிறீங்களா, உங்க ரசிக்கிறமா காசு வாங்குறீங்களா, அதோட போயிடுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு விஜய் சார் நாங்க கேள்வி கேட்காருன்னா விஜய் சார் அரசுக்குள்ள வந்துட்டாரு. அதனால அவர் தனிப்பட்ட முறையில நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். மத்த நடிகர்லாம் ஒதுக்கிட்டோம், தேவையில்ல. ஆமா தேவையில்ல, அவரை இனிமேல் எல்லாம் கேள்வி தான் செய்வோம். சரி, இதெல்லாம் போட்டோம். இப்போ வழக்கு அடுத்த கட்டம் என்ன நிலையில இருக்கு சொல்லுங்க? இந்த வழக்கோட அடுத்த கட்டம் என்னன்னா, நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சிடலாம். நீதிபதியும் சரி, வக்கீலுக்கும் சரி. ஏன்னா உடனே இது நம்ம ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இல்லாம தனக்கு நடந்த கொடுமை நினைச்சு அவங்க எடுத்து பேசினாங்கல்ல, இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து பாராட்டுன்னு தெரிவிச்சிடலாம். அது இல்லாம இதில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டுட்டு போயிடுவாங்க. அதனால வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, யாரு வக்கீல் என்ன சொல்லிருக்காருன்னா, சிசிடிவி பதிவுல ரொம்ப சேஃப்டியா வைங்க. ஆனா இதுல கோயில நடந்த சிசிடிவி எங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதை வந்து முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, கோயில் நடந்த சம்பவம் எடுத்துட்டு போன ஆளு யாரு, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்கிறாரு. அந்த உயர் அதிகாரி பேர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவர் வந்து எடுத்துட்டு போனதா தகவலையும் தெரிவிச்சுட்டாங்க. ஆனா இந்த வரைக்கும் அதுக்கு ஆக்ஷன் என்னன்றது தெரியல. இப்ப இந்த நீதிபதிகள் சொல்ற மாதிரி கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்னாக்கா இப்ப இந்த நம்ம அசல்ட்ட மூடி புதைச்சி வச்சு எப்படி அந்த பையனை எரிச்ச மாதிரி அந்த வழக்கை முழுசா மக்கள் எரிச்சிருப்பாங்க. சரி, இவ்வளவு ஒரு பிரச்சனை உள்ள கேஸ்ல எப்படி பாடியை எரிக்கிறது அனுமதி பண்ணாங்கன்றதான் தெரியும். அதை நீதிபதி கேட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப எல்லாமே ப்ரீ பிளான்டா நடந்துட்டு இருக்கு. பிளான்ட் தான். ஆமா, இப்போ இந்த விஷயத்துல வக்கீலும் சரி, நீதிபதிகளும் சரி ரொம்ப நேர்மையா செயல்படுறதால தான் இப்போ நம்ம இந்த வழக்குகள்ன்றது ஒரு லெவலுக்கே வந்துட்டு இருக்கு. சிபிஐக்கு அவ்வளவு சீக்கிரம் தமிழக அரசு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த கான்ட்ரவர்சி ஹையா போக வேற வழி இல்லை, நிர்பந்தம் விட்டுதான் ஆகும். நம்ம அப்பாவே சொல்றாரு, நான் அதை மாத்திரம் சொல்றாரு, பரிந்துரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணிட்டோம், கண்டுபிடிக்கிட்டோம் அந்த யார் அந்த சார்ன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி யார் அந்த பெரிய அதிகாரிங்களுமே சிபிசிஐடி கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணாங்கன்றது தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. ஆமா, அந்த அந்த பெண்மணி அவங்களோட வீடியோ கூட இன்னைக்கு ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க பார்த்தாலும் தெரியுது, வாண்டடா எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எடுத்த மாதிரி இருக்கு. அதையே முகத்தை மறைச்சிட்டு பேசணும் சார். தைரியமா இருக்கிறவங்க அவங்க மேல அவ்வளவு பிரச்சனை இருக்க மாதிரி தாங்க தெரியுது. அவங்க உண்மையாவே தெரியல. இந்த நியூஸ் இங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் பூகம்பம் வெடிச்சதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா கண்டுபிடிச்சிருக்காது யாருன்னு சொல்லி. ஏற்கனவே 2011 பாத்தீங்கன்னா இவங்க மேல கேஸ் இருக்குன்றத மீடியா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை வாங்கி தரதா, விவோ வேலை வாங்கி தரதா சொல்லி அவங்க வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. இது யார் ஆட்சியிலே? தன் அப்பாவின் ஆட்சியிலே அப்போ பண்ணியிருக்காங்கல்ல. ஆனா அவங்க பேர்ல கேஸ் இருக்கவங்களை கூட ஒரு சாதா ஜென்ரல் ஒரு கான்ஸ்டபிள் பண்ணா கூட இவங்க பேர்ல கேஸ் இருக்கா, அவங்க பேர்ல கேஸ் இருக்கா பார்த்து விசாரிப்பாங்க. இப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு கூட பார்க்காம இந்த பையன் மேல எந்த கேஸுமே கிடையாதாங்க, ஒரு கேஸும் கிடையாது. அப்ப யார் மேல தப்பு இருக்குன்றத கொஞ்சம் கூட பார்க்காம கோயில நடந்த சில ஈகோ கிளாஷ் தான். 500 ரூபா வந்து கேட்டதான் சொல்றாங்க, 500 ரூபா 100 ரூபா தான் கொடுப்போம் சொல்றாங்க. அப்போ அந்த ஈகோ கிளாஷ் அதுல கூட நடந்திருக்கலாமோ? நம்மளுக்கே யோசிச்சு உண்மையில போக 10 நகை போட்டுட்டு தான் வந்தாங்களான்னு யோசிச்சுட்டு. ஆமா, இது ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க பிடிச்சாங்களே சார்,
நகைக்கான ஆதாரத்தை தான் சார் கேட்டிருக்கணும். நீங்க நகை வச்சதுக்கான ஆதாரத்தை கொடுங்க தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும். அது எப்படி எடுத்தோடனே அடிச்சாங்க? சரி, நம்ம திரும்பவும் பழசுல தான் போறோம், ஆனா இருந்தாலும் கேட்காம இருக்க முடியல நம்மளால. நம்ம தாக்கம் அந்த மாதிரி இருக்கு. அந்த பெண் யாருன்னு சொல்லி முழுசமா அந்த பெண்ணையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா 2 பேரும் இருக்கணும். ஆனா ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கிறப்ப இன்னொரு ஆளு யாரா இருக்கணும் அவங்க கேட்க முடியும். இப்ப இதுக்காக தான் நம்ம சிபிஐ விசாரணைக்கு நம்ம, ஏன்னா போலீஸ்காரங்க செயல்படாது சரியா. சிபிஐ விசாரணை வரும்போது கண்டிப்பா அதுவும் நம்பிக்கை தான். அதுவும் எப்படி நடக்குன்னு தெரியல. இந்த நம்பிக்கை சிபிஐ இது வரைக்கும் குற்றங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த வழக்கு முடியறது எத்தனை மாசம் நினைக்கிறீங்க தெரியுமா? குறைஞ்சபட்சம் 6 மாசம் எடுக்கும். தெரியல, பார்ப்போம். இந்த வழக்குல இருந்து ஒரு முழு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம நீதிபதியை கோரிக்கை வைப்போம். அதே மாதிரி அந்த இறந்த குடும்பத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? இறந்த குடும்பத்தை 50 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. 50 லட்சம் பணம் கொடுத்தா பேசியிருக்காங்க. அப்புறமேட்டு அரசு வேலை கொடுக்குறாங்க, வீடு கட்டி தராங்களாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா கட்டி தராங்க. ஆனா அது நான் உங்களுக்கு சரியான நீதி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லல பரியாரம். நீதி இப்போ அவங்களுக்கு முதல்ல கிடைக்க வேண்டிய நீதி. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பையன் ஒரு பேட்டி கொடுத்துருக்க வச்சுங்களா, அந்த பையன் பேட்டி கொடுக்கும்போது அந்த கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்களை கொஞ்சம் கண்டிக்கல. அவங்க நிலைமையில யோசிச்சு பார்க்க சொல்றோம். இப்ப அந்த பையன் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா பேசுனாங்க, இந்த மாதிரி பண்ணினாங்க, இந்த மாதிரி செய்தாங்க சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லும் போது அந்த கீழே கமெண்ட்ஸ்ல, ஏன்டா உன் அண்ணன் செத்துட்டான், இந்த ஒரு அடிப்படை இல்லாம செத்து சந்தோஷமா சிரிச்சு சொல்றேன். அவங்க என்னங்க பண்ண முடியும்? இப்ப நான் சொல்றேன், நான் நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளு நம்ம அரசை எடுத்து கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? அந்த அரசு உங்களுக்கு என்ன பண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு வேற வழியில நிகழ்வு நடந்து போயிடுச்சு, என்ன பண்றது, என் தலையெழுத்தா நினைச்சிட்டு அவர் அப்படி பேசிருக்காரு. ஆமா, ஒரு முதலமைச்சரே பேசும்போது 1000 நாள் நம்ம தமிழ்நாட்டை ஆள்றது அவர் தான். அவரே பெரிய ஆளே பேசும்போது ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ண முடியும்? ஒத்துக்கிட்டு தான் போக முடியும். நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த ஸ்ட்ரைக் பண்ண சொன்னா அந்த பையனுக்கு இருக்கு, இந்த வேலை கூட கிடைக்காம போயிடும். அந்த பையனோட சமுதாயத்தை நாளைக்கு இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களோ, நான் பேசிட்டு இருக்கோமா, நம்ம எல்லாம் காப்பாற்ற முடியாது. உண்மையா ஏன்னா அந்த பையன் அவர் இறந்துட்டாரு, மிகப்பெரிய துயரமான விஷயம் தான். ஆனால் நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுக்கு நீதி வழங்கத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நம்ம பேசணும். அதுக்காக அந்த பையன் தயவு செஞ்சு திட்டாதீங்க, அந்த கமெண்ட்ஸ் பாருங்க. அதே மாதிரி யாரையும் தப்பா பேசாதீங்க. ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது உள்ள என்ன கருத்து உண்மையா நடந்திருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கமாண்ட்ல போய் கழுவி ஊத்துறதுலாம் வேணாம். ஏன்னா இது சொல்லித்துல உணர்வு, இது வழி. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வழி நடந்துருச்சு இந்த கோர சம்பவம். இனிமே லாக்அப் டெத்து எங்கேயும் நடக்கக்கூடாது தமிழ்நாடு. ஏன்னா இந்தியா ஃபுல்லாவும் நம்ம தமிழ்நாட்டை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறோம். இன்னொரு விஷயங்க, இந்தியா ஃபுல்லா நடக்குது. இப்ப நம்ம இது ரொம்ப பூம் ஆகி போச்சு, அது வேற விஷயம். இதுல முக்கிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றாங்க ஏன் இவங்க ஆட்சியில் நடக்கலையா? ஆமா, நம்ம கமெண்ட்ஸ் ஒரு செக்ஷன்ல ஒரு வந்துச்சு. அவங்க ஆட்சியில் எங்களுக்கு ஆட்சின்றது பிரச்சனை கிடையாது சார். எங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதான். இப்ப யார்கிட்ட பவர் இருக்கு? அந்த டைம்ல அந்த ஆட்சிட்ட பவர் இருந்துச்சு, அவங்களை கேட்டோம். இப்ப அந்த போன ஆட்சியில நடந்தப்ப, அப்ப கோவிட் டைம் கூட அப்ப நடந்தப்ப எதிர்கட்சிக்காரங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமா, அப்ப எங்களுக்கு ஆட்சியை குறை சொல்லணும், இல்ல ஸ்டாலின் சார் தனிப்பட்ட விரோதம் எல்லாம் கிடையாது. எங்கள்ட்ட மக்களுக்கு தேவை நீதி. அப்ப இவங்க தான் இருக்காங்க, இப்ப இவங்களதான் கேட்க முடியும். நெக்ஸ்ட் ஆட்சி மறைச்சுன்னா அவங்களதான் கேட்போம். இப்ப இது தப்பு நினைச்சா அவங்களதான் கேட்கும்ன்ற மாதிரி நம்ம எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்றோமோ அதை மட்டும் தான் பண்றோம். முடிஞ்சு இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் முடியாது. உங்கள ஒருத்தவங்க மாதிரி நம்மளுடைய சிந்தனை எல்லாம் மன வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம சிஎம் சார். அது நம்ம ஏன் ஒரு சிஎம் மன்னிப்பு அவசியம் கிடையாது, இருந்தாலும் கேட்டிருக்காருன்னா அவருக்கும் வலிக்கும். ஏன்னா தெய்வம் படம் பார்த்துட்டு அவரும் அழுதவர் தான். கண்டிப்பா நிச்சயமா. என்ன சொல்றீங்க? தெய்வம் படம் பார்த்துட்டு சிஎம் சார் அழுதவர். அப்ப இது உண்மையிலேயே நடந்திருக்கு. இந்த படம் இத்தனை நாள் கழிச்சுமே இது உண்மையா இப்படி நடந்திருக்குங்கிறப்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இனிமே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது, நிச்சயமா நடக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய போலீஸ்காரங்க கொஞ்சம் கண்டிப்பாவும் கொஞ்சம் சரியான முறையில் செயல்படவும் கேட்டுக்கிறோம். ஆமாங்க, உண்மையா காவல்துறை இல்லாமலும் செயல்பட சாதாரண மக்களால இழுக்க முடியாது. ஏன்னா காவல் பணி ரொம்ப முக்கியமான பணி தான். ஆனா இந்த மாதிரி தவறு நடக்கிறதால காவல்துறை மேல உள்ள மரியாதை ரொம்ப 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 தாழ்வா போயிட்டு இருக்கு உண்மையாலுமே. இப்ப இன்னைக்கே நாங்க பாக்குறோம், அதுல எவ்வளவு காவல் ஆய்வாளர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நின்று ரோட்ல பாதுகாக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்கும்போது அவங்க மேல ஒரு வெறுப்பு வருதா இல்லையா? இனிமே யாரும் பண்றாதீங்க. மிகவும் இந்த தாழ்மையோட நான் கேட்டுக்கிறோம். எந்த விஷயத்தையும் மனிதனை கொல்வது மிக 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 கொடுமையான விஷயம். யாரும் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் பதிவு பண்ண ரெடியாக செஞ்சு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நாங்கள் எப்படி பேசுகிறோன்றத சொல்லுங்கள். நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்க. அப்போதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.